இந்த சேனலில் எப்பவுமே நான் வந்து உங்களுக்கு பணத்தை பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்து என் 10 வயசு பையன் என்கிட்ட கேள்வி கேட்க போகிறான். அதுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். வா தம்பி. நம்ம சீரியஸ்லி பண்ண போகிறோமா? ஆமாடா தம்பி, சேர் எடுத்து போட்டு வா. தம்பி, நீ கேள்வி கேட்க போகிற, நான் பதில் சொல்ல போகிறேன். சரிப்பா. இந்த கேள்வி வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒன்று. உனக்கு ஸ்கூலில் வந்து ஹிஸ்ட்ரி சொல்லி கொடுப்பாங்க, சயின்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் எங்கே எவ்வளோ பணம் போட்டால் எத்தனை கோடி கிடைக்கும்னு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஆமாப்பா, சொல்லித்தர மாட்டாங்க. பணம் என்னப்பா? அந்த வெறும் பேப்பர் தானே? குட் கொஸ்டின்டா தம்பி. பணங்கிறது ஜஸ்ட் பேப்பர் கிடையாது. அது வந்து ஒரு டூல், அதாவது ஒரு கருவி. அந்த கருவியை வந்து நீ சரியாக யூஸ் பண்ண அப்படின்னா உன் லைஃப் ஃபுல்லாக நீ கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். அதே நீ சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்னா நீ வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பணத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கணும். எனக்கு டீட்டெயிலாக சொல்லுப்பா, எனக்கு புரியலை. தம்பி, உலகத்தில் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. 60 வயசு ஆனாலும் சரி, அவங்க எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, அத்தனை வருஷமும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைப்பாங்க. நீ வந்து உங்ககிட்ட இருக்க பணத்துக்கு நீ பாஸாக மாறணும். மணிக்கு பாஸ் ஆகணுமா? அந்த எப்படி? எக்ஸாக்ட்லி தம்பி, அதுதான் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. நான் ஐஸ்கிரீம் வாங்கணும் சேவ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆனால் அந்த சேவ் பண்ணுறது ஐஸ்கிரீம்காகவே? இல்லைடா, சேவ் பண்ணுறது ஐஸ்கிரீம்காக கிடையாது. அது 2 விஷயத்துக்காக பண்ணுறோம். ஒன்று எமர்ஜென்சிக்காக. நம்ம கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது. அந்த மாதிரி காரணத்தினால நம்ம பணம் இல்லைன்னு இருக்க முடியாது இல்லையா? இருந்தால் அது பெரிய ப்ராப்ளம் தானே. 2வது, நம்ம ஃபியூச்சர் வந்து வெல்த்தாக இருக்கிறதுக்காக பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் தம்பி, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு 2 பேர் சொல்லு. ஆகாஷும் கௌஷிக்கும். சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆகாஷும் கௌஷிக்கும் படித்து முடிச்சு வேலைக்கு போயிட்டாங்க. 2 பேருமே ஒரு 1 lakh rupees சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோ. இப்போ ஆகாஷ் என்ன பண்ணுறான்னா அவனோட 1 lakh rupees வந்து அவன் ஆசைப்படுற பொருள் எல்லாமே வாங்கிட்டு லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறான். கௌஷிக் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலாம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அவனுக்கு புரிஞ்சு 30,000 rupees, அதாவது 30,000 ரூபாய் வந்து அவன் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறான். ஒரு 15 years கழிச்சு கௌஷிக் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1.5 crore rupees இருக்கும். ஆனால் ஆகாஷ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த பணத்தை வந்து அவன் செலவு பண்ணிட்டு தான் இருப்பான். சேவிங்ஸ்னா நம்ம ஃபியூச்சருக்கே செல்ஃப் கிஃப்ட் பண்ணுறோமா? சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சருக்காக நாம் பண்ணக்கூடிய செல்ஃப் கிஃப்ட் தான் சேவிங்ஸ். நம்ம பேங்க்ல போடுறது சேஃபாக இருக்காதா? காசுமா அந்த க்ரோ ஆகாதா? சேஃப் தான் தம்பி. ஆனால் பேங்க்ல போடுறது பார்த்தீங்கன்னா நீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சேன்னா உனக்கு 3% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே எஃப்டி மாதிரி நீ போட்டேன்னா 6 to 7% தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கு நீ இன்ஃப்ளேஷன்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம போன வருஷம் வந்து உனக்கு கீர் சைக்கிள் பார்க்க போனோம் இல்லையா? உன் ஆனுவல் லீவுக்கு எவ்வளோ சொன்னாங்க அந்த ரேட்டு? 8,500 சொன்னாங்க. அன்னைக்கு 8,500 சொன்னாங்களா? இப்போ லாஸ்ட் வீக் நம்ம போய் கேட்டோம்ல, அப்போ எவ்வளோ விலை சொன்னாங்க? 10,000 சொன்னாங்க. கரெக்டா? அப்போ போன வருஷம் 8,500 சொன்னாங்க, இந்த வருஷம் 10,000 சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து விலைவாசி உயர்வு, அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றது. கிட்டத்தட்ட 15% வந்து விலைவாசி ஏறிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 to 7% வந்து ஒவ்வொரு வருஷமும் விலை ஏறிட்டே இருக்கும். ஆனால் இந்த எஸ்பி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 3% தான் கொடுக்குது. எஃப்டி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7% தான் கொடுக்கும். அப்போ ரியலாக பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு எஃப்டியோ எஸ்பியோ வந்து ரிட்டர்ன்ஸ் கிடையவே கிடையாது. நம்ம காசை சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா எஃப்டி அக்கௌண்ட் போட்டால் லாஸா? நீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டால் கண்டிப்பாக லாஸ் தான். எஃப்டி அக்கௌண்ட்டில் போட்டேன்னாக்கா ரியல் ரிட்டர்ன் பார்த்தேன்னா உனக்கு எதுவுமே கிடையாது, 0 தான். இதுக்கு சொல்யூஷன் தான் மியூச்சுவல் ஃபண்ட். அதை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன். எஸ்ஐபின்னு சொல்கிறேன்ல, அப்படின்னா என்னப்பா? தம்பி, எஸ்ஐபி அப்படின்னாக்கா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நான் ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத சிஸ்டமேட்டிக்னு சொல்லுவோம். இதை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, உன்னோட கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, ஒரு டீச்சர் அவங்க எல்லாத்துக்கும் டீச் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புளோட மணியை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து அவர் மேனேஜ் பண்ணுவார். அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை க்ரோ பண்ணி அதை மேனேஜ் பண்ணுவார். இந்த கிளாஸ் மாதிரியா? டீச்சர் தான் எக்ஸ்பர்ட்டா? எக்ஸாக்ட்லி. ஒரு கணக்கு உனக்கு சொல்கிறேன். நீ மாதம் வந்து ஒரு 10,000 rupees வந்து எஸ்ஐபி போடுறேன்னு வையே, 30 years நீ பண்ணேனாக்கா 3.5 crore rupees வந்து உனக்கு கிடைக்கும். ஆமாம் தம்பி, அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நீ கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லாங் டேர்ம் வந்து பண்ண அப்படின்னாக்கா அது பெரிய வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணும். இதை பார்க்கக்கூடிய அப்பா அம்மா நீங்கள் வந்து உங்கள் பசங்க கிட்ட இந்த வீடியோவை காட்டுங்க. இந்த கேள்வியை வந்து அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ
அதை வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க. உங்களுக்கு பர்சனலாக வந்து ஒரு எஸ்ஐபி நீங்கள் பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கோ வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் வந்து நாங்கள் தரோம். பா நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு இப்போ தானே 10 வயசு ஆகுது. கண்டிப்பாக தம்பி, இந்த 10 வயசில் தான் நீ ஸ்டார்ட் பண்ணணும். உனக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ இருந்து உனக்கு பாக்கெட் மணி கிடைக்குது இல்லையா, அதில் வெறும் 1000 rupees மட்டும் நீ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு உன்னோட 60 years வரைக்கும், அதாவது நெக்ஸ்ட் 50 years நீ 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணாலே உனக்கு 4 crore rupee வந்து கிடைக்கும். இதே வந்து உன்னோட 30 yearsல தான் நீ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வையே, உனக்கு 35 lakhs தான் வந்து கிடைக்கும். இதே வந்து நீ 40 yearsல ஸ்டார்ட் பண்ணினா உனக்கு 10 lakh rupee தான் கிடைக்கும். புரியுதா உனக்கு? அப்போ ஏஜ் எவ்வளோ இயர்லியராக போடுறியோ அப்போ தான் உனக்கு வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா வெறும் 20 வருஷத்தில் பாரு உனக்கு 3.5 crores மேலே லாஸ் ஆகுது. அதனால நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளோ இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறியோ அதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் உனக்கு பெரிய வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணும். பா ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ரைட் நவ். வெரி குட் தம்பி. இதுதான் வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது. இது வந்து எந்த ஸ்கூல்லையும் வந்து சொல்லித்தர மாட்டாங்க. பேரண்ட்ஸாக நாம தான் அவங்களுக்கு சொல்லித்தரணும். இன்னைக்கு என்னோட பையன் வந்து 5 lessons வந்து கற்றுக்கிட்டான். மணி இஸ் எ டூல், அதாவது மணி வந்து ஒரு கருவி அப்படிங்கிறத கற்றுக்கிட்டான். சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சர் வந்து செல்ஃப் கிஃப்ட் பண்ணுறதா சேவிங்ஸ் அப்படிங்கிறது. எஃப்டி மட்டுமே பத்தாது, ஏன்னா இன்ஃப்ளேஷனும் எஃப்டி அளவுக்கு இருக்குது. அதனால மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது முக்கியன்றதை கற்றுக்கிட்டான். எஸ்ஐபி அப்படிங்கிறது வெல்த் பில்ட் பண்ணுற ஒரு மெஷின் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டான். இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறதா ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அப்படிங்கிற விஷயத்தையும் கற்றுக்கிட்டான். இந்த வீடியோவை உங்கள் குழந்தைக்கு காட்டுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ எஸ்ஐபி கன்சல்டேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. உனக்கு ஸ்கூலில் வந்து ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடுப்பாங்க, சயின்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் எங்கே எவ்வளோ பணம் போட்டால் எத்தனை கோடி கிடைக்கும்னு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஆமாப்பா சொல்லித்தர மாட்டாங்க. பேசுறாடே பா எஸ்ஐபின்னு சொல்றேல, அப்படின்னா என்னப்பா? தம்பி பா எதுக்குப்பா எஸ்ஐபின்னா எனக்கு சொல்லித்தர? நான் தான் 4 வருஷமா எஸ்ஐபி போடுறேன். டேய் கேமரா ஓடிட்டு இருக்குடா, இது உனக்காக கிடையாது. உன்ன மாதிரி எத்தனை பசங்க போடாமல் இருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த பாயிண்ட். சரி திருப்பி கேள்வி கேளு. தம்பி நீ தான் வந்து பெஸ்ட் கோஹோஸ்ட்.